நான் பார்த்த புனிதர்களில், படித்த புனிதர்களில் புனித அந்தோணியாரினுடைய வாழ்க்கை என்னை அதிகமாக ஈர்த்திருக்கிறது. அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு அற்புதங்கள், நமக்கு தெரியாத எத்தனையோ அற்புதங்கள் அந்தோணியாரினுடைய வாழ்க்கைக்குள்ளால் பொதிந்து கிடக்கிறது. காரணம் அவருடைய நாவு, அவருடைய நாவில் இருந்த வன்மை, நாவில் இருந்த விசுவாசம், நாவில் இருந்த ஒரு பெரிய அபிஷேகம். இந்த நாவினுடைய அபிஷேகம் நமக்கு இருக்கிறதா என்று கேட்டால் நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஆனால் பல நேரங்களிலும் விசுவாச குறைவோடு அந்த நாவை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த நாவில் இருந்து விசுவாசம் அற்புதமாக மாற்றப்படவில்லை. பாசமுள்ளவர்களே, விசுவாசத்தோடு கூட நீங்கள் நாவை பயன்படுத்துகின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா காரியமும் பலிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா காரிய நிகழ்ச்சியும் பலிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்தோணியார் அற்புதங்களை செய்கின்ற பொழுது கையில் கால் தூக்கிய அற்புதங்கள் செய்தது. நாவு, அவருடைய நாவனால சொன்னாரு, அந்த கையில செய்தது நடந்தது. அவருடைய நாவனால் சொன்னதெல்லாம் நடந்தது என்று சொன்னால் பாசமுள்ளவர்களே, நாமும் விசுவாசத்தோடு கூட சொல்லக்கூடிய